எதிர்க்க வீட்டில் வாழைத்தண்டு எடுத்தோம். அதாவது மரம் வந்து வெட்டினாங்க, ஹவுஸ் வார்மிங் பண்ணி அதை எடுத்தாங்க. வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு அதை உரித்தேன். உரித்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு சின்னதாக 2 பீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதை நான் வீடியோ போடுறேன் பாருங்கள், எப்படி உரிச்சேன்னு சொல்லிட்டு. வாழைத்தண்டு கட் பண்ணதுமே வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ எண்ணெய், சீரகம், கடலப்பருப்பு போட்டுட்டேன். அதில் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வாழைத்தண்டு வந்து நல்ல ஃபைபர், அடிக்கடி கூட நம்ம சாப்பிட்லாம், தப்பே இல்லை. பசங்கள்லாம் கொஞ்சம் முகம் சுளிப்பாங்க. நம்ம வந்து ஜூஸாவோ இல்லை பொரியலாவோ கூட்டாவோ வச்சு கூட ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக்கிட்டு இதை வந்து அதிகமான குவான்டிட்டியில் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இவ்வளோ வாழைத்தண்டு தான் எடுத்திருக்கேன். கலர் மாறி இருக்குன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு உடனே செய்யணும், இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். நான் வந்து நேற்று ஈவினிங் பண்ணிவிட்டு நைட்டு டிஃபன் எடுக்காமல் இதை மட்டும் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி கட் பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. பையனுக்கு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு படுத்துட்டேன் நான், அதனால் இதை செய்ய முடியல. இன்றைக்கி லஞ்சுக்கு இது பண்ணுறேன். இன்னும் ஒரு பீஸ் வச்சுருக்கேன். அதை வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூட்டு செஞ்சுக்கலாம் நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது தண்ணிலாம் போட்டு இது பண்ணணும்னு இல்லை, அந்த இது தண்டில் இருக்கிற தண்ணியே வந்து வெந்துடும். லைட்டாக உப்பு. இன்னும் எல்லாம் ஒரே வானல்லே செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அடுப்பில் செய்கிறதுனால கறி வந்து அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வானலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வானலே கழுவிக்கலாம்ல, அதனால் மாற்றிட்டு அந்த வானலே யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா வானலையும் நம்ம எடுத்து அதுக்கு ஒரு வானல் போட்டு யூஸ் பண்ணோம்னா கறி ஆகிட்டு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. மற்ற வேலைங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தடைப்படும், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து இது சாம்பல், இந்த அடுப்பு சாம்பலே எடுத்து போட்டு தான் விளக்குவேன் கறி பாத்திரத்தை. வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த அடுப்புலேயே தண்ணியை போட்டு குளிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி ஹீட்டர் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அதுக்கு அது வெண்ணம் பற்ற வைக்கல இல்லையா, இந்த அடுப்புலேயே தண்ணியை போட்டு குளிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.